மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெரி குட் மார்னிங். ரீச் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு மேட்டரை பற்றி தெரிஞ்சுங்க. ரீச் அப்படின்னா என்ன? போய் சேர்றது. எங்க, எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே. அப்படின்னா வெளிநாட்டு பயணத்தை சொல்கிறேன். ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி போவேன்னா, நான் பொய்யே ஆகணும் அங்கே, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் விசா எடுத்து ப்ராப்பரெல்லாம் போக முடியாது. விசா அப்ளை பண்ணால் கிடைக்காது, ஒர்க் பர்மிட் கிடைக்காது, ஸ்டூடெண்ட் விசாவிலையும் போக முடியாது இல்லையா? ஸோ சரி பரவாயில்ல, நான் ஏதாவது ரீதியில் போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீச். அப்படின்னா எல்லாம் செட்டிங் தான், இது வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. இது சட்ட விரோதம் கூட, இப்படி செய்யக்கூடாது. இந்த ப்ராப்பராக விசா இல்லை, ஆனால் செட்டிங் டாக்குமெண்ட் போட்டு ஏற்றி விடுறாங்க, ஏர்போர்ட்லேயும் விடுறாங்க இல்லையா? அரசாங்க அதிகாரிகளே சரி போட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு விடத்தான் செய்கிறாங்க, பொழைச்சி போட்டுங்கிற மாதிரி. அப்போது கனடாக்கு போகணும், ப்ராப்பராக எனக்கு விசிட் விசா கிடைக்கல, ஒரு பெர்மிட் கிடைக்கல, ஆனால் எனக்கு போகணும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு, யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, நியூசிலாந்து, இது மாதிரி நாடுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணி போக முடியல, ஆனால் காசு இருக்குது, எப்படி அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஓகே, ஸோ அந்த வழியெல்லாம் செய்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, இது ஒரு உதவின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் போக முடியாமல் இருக்காங்க, வாழ வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம், அதை செய்கிறக்கு ஆள் இருக்கு. அது புரியுதுங்களா? அது ஆக்சுவலி புஷ்ஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இந்தியன்ஸ் போகலாம், நேபாளிஸ், அந்த ஸ்ரீலங்கன்ஸ் பேசஞ்சர் வெல்கம். ஓகே, ஏர்போர்ட் அது அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த ஏர்போர்ட்லேருந்து போகலாம், அதுக்குள்ள டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, டிக்கெட் அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் பேமெண்ட்டு இங்கே ரெடி வைக்கணும். என்ன பேமெண்ட் சொல்கிறாங்களோ அது வைக்கணும். கன்ஃபார்மாக கேஷ் பார்த்து எல்லாம் போயிட்டு அங்கே இறங்கின பிறகு கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஸோ என்ன அமௌண்ட் சொன்னாங்களோ அதை இங்கே கேரண்டி காட்டணும். அதுக்கு ரெண்டு தரப்புலையும் ஆள் உட்காருவாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக மற்றபடி கடந்து போயிடுவாங்க, அப்புறம் பேமெண்ட்டை கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் ரீச்னு பேர். ஓகே, ஸோ இதில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் சாதாரணமாக நான் ஏழைங்க என்ன எப்படியா அனுப்புங்க என்னாலும் அதெல்லாம் இதில் முடியாது. இது பெரிய பெரிய அமௌண்ட் வரும். ஓகே, இதில் நிறைய பேர் இன்வால்வ்டு. ஓகே, இது ஒரு உதவி முடியாதவங்களுக்கு இப்படியும் செஞ்சு கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டவங்க வரலாம், இல்லைன்னா நோ கம்பல்ஷன். நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போகிறத பேசாமல் ப்ராப்பராக நம்ம ஒர்க் பெர்மிட்டு வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி விசாரித்து ஏறி போகலாம் இல்லையா? பணமும் சேவ், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த மாதிரி ரீச் ப்ரோக்ராமுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் அதை பண்ணலாமா வேண்டாமா, இல்லை உங்களுக்கு மாற்று வழி இப்படி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஆமாம் இது கரெக்டாக அப்படி செய்யலான்னு எங்களுக்கு ஒத்துக்கலாம். ஓகே, சரி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.